மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் சீர்காழி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரியகுமார் தலைமையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விச்சு லெலின் பிரகாஷ் கலந்து கொண்டு உரையாற்றினார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தபோது, கூட்டத்தின் நோக்கம் காங்கிரஸ் கட்சியின் கூட்டமைப்பை வலுப்படுத்துவது, 2026 தேர்தலுக்குள் பஞ்சாயத்து வாரியாக புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது, வாக்குச்சாவடிகள் வாரியாக நிர்வாகிகள் நியமிப்பது, மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்க தெருமுனை பிரச்சாரம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விஸ்வகர்மா திட்டம் குறித்து தவறாக பேசியதற்கு இளைஞர் காங்கிரஸ் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. ஹரியானாவில் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் ஹிமாலயா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரியவந்துள்ளது. இதுபோல வட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும், அதன் மூலம் பாஜக இல்லாத இந்தியா அமையும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட தலைவரும் மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் KPS கனிவண்ணன் உள்ளிட்ட இளைஞர் காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இன்று மயிலாடுதுறை மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ரைசிங் யூத் என்கின்ற ஒரு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த திட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், பஞ்சாயத்து வாரியாக புதிய இளைஞர் காங்கிரசுக்கு உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் சேர்த்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் 2026 ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் புதிய நிர்வாகிகளை நியமிப்பது, இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மத்திய அரசை மக்கள் விரோத போக்கை கண்டித்து தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதற்கு இந்த மாவட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரியகுமார் அவர்கள் தலைமை தாங்கினார். இங்கே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் கனிவண்ணன் போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் இங்கு பங்கு பெற்று அவர்களுடைய காங்கிரஸ் கட்சியின் அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு பகிர்ந்திருக்கின்றார்கள். அது எங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் கொடுத்திருக்கின்றது. பாஜகவுடைய மகளிர் அணி தலைவரும் கோவையில் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அவர்கள் இன்று நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு எதிர்க்கின்றது, அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்கின்றீர்கள், உங்கள் சமுதாயத்தை எதிர்க்கின்ற போது நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கலாம் என்று சாதிய வன்முறைகள் தூண்டுகின்ற வகையிலே அவருடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. அதற்கு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பாஜகவில ஒரு உயர் பொறுப்பில் இருக்கின்றார். அவரே இப்படி வன்முறையை தூண்டுகின்ற போது இது தவறான முன்னுதாரணமாக இருக்கின்றது. ஆகவே தன்னுடைய பேச்சை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் முடிவெற்று அதனுடைய பிந்தைய கருத்து கணிப்பு வந்திருக்கின்றது. அந்த கருத்து கணிப்பில் காங்கிரஸ் கட்சி அங்கு இமாலய வெற்றி பெறும் என்று 10 ஆண்டு காலம் அங்கு பாஜக அரசினால் பல இன்னல்களுக்கு ஆளானதால் மக்கள் எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்களும் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று வந்திருப்பது மிகப்பெரிய